நம்ம சேனலில் பயோகிராஃபிலாம் பார்க்குறோம். அந்த வகையில் இன்றைக்கி யாரோடைய பயோகிராஃபின்ட்டு எல்லாம் தம்பு வச்சு கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க, PS2 உடைய குழலை பற்றி தான் எல்லாரும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இவங்கள பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரெல்லாம் நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. PS2 பார்த்தீங்கன்னா ஒரு வன்மம் இல்லாத ஒரு சீரியலாக தான் பார்க்க முடியுது. இவங்க அவங்களுக்கு துரோகம் பண்ணணும், அவங்க இவங்களை எப்படி போட்டு தள்ளணும், இது போல் இல்லாத ஒரு கூட்டு குடும்பமான ஒரு சீரியல்னால் அது PS2 சொல்லலாம். அதனால தான் PS1 ஒரு சக்ஸஸ்ஃபுல் சீரியலாக இருந்தது. அதை தொடர்ந்து PS2க்கும் இப்போ நல்ல ஆதரவு கிடைச்சிட்டு வருதுன்னே சொல்லலாம். இந்த சீரியல் இருக்க ஒவ்வொரு பேர்ஸ்க்கும் தனித்தனியாக ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அந்த வகையில் உங்களுக்கு எந்த பேர் ரொம்ப பிடிக்குமோ அதை கமெண்ட் பாக்ஸில் ரெட் ஆட்டின் கொடுத்து கமெண்ட் பண்ணலாம். இதில் பார்த்து எல்லாரும் நடுக்கிற ஒரே பர்சன் யாருன்னு பார்த்தீங்கன்னா குழலி அப்படின்ற கேரக்டர் பண்ணுறவங்க தான். இவங்க பார்த்தீங்கன்னா அந்த 3 பையன்களுக்கும் சிஸ்டர் கேரக்டர் பண்ணுறவங்க. பாண்டியனுடைய மகள் தான் இவங்க குழலி கேரக்டர் பண்ணுறவங்க. இவங்களுடைய சீக்வன்ஸ் தான் இப்போ இந்த சீரியலில் ஹிட்டாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாம். என்னதான் ஒரு கோவக்காரியாக இருந்தாலும் உறவுகளையும் உரிமைகளையும் என்றைக்குமே இவங்க விட்டு கொடுக்காதவங்களா தான் இந்த கேரக்டரை கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ ரியல் லைஃப்ல இப்படி இருக்காங்க. இவங்க நடித்த ஒவ்வொரு சீரியல்ஸ்லையும் இப்படி தான் இருப்பாங்க. ஆனால் ரியல் லைஃப்ல இவங்களுடைய லைஃப்பை பற்றி பார்க்கும்போது இவ்வளோ கஷ்டங்களா அப்படின்ற மாதிரி கேள்விக்குறி தான் வருது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய குடும்பத்தை சார்ந்த பொண்ணு தாங்க. ஆனால் இந்த பொண்ணுக்கு இப்படி ஒரு நிலைமையான்னு கேட்குற வகையில் தான் ரொம்பவே ஒரு சோகமான ஸ்டோரிக்குள்ளே தான் இவங்களுடைய லைஃபையே லீட் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இவங்க இளையராஜா அவர்களுடைய மருமகள் அப்படின்னு சொல்லலாம். மருமகள் அப்படின்னு சொன்னதும் எந்த பையனை திருமணம் பண்ணாங்க அப்படின்னு யோசிப்பீங்க. இவங்க திருமணம்லாம் பண்ணலை. குழலியா நடிக்கிற விலாசினியோடைய அம்மாவுடைய சிஸ்டருடைய ஹஸ்பண்ட் தான் இளையராஜா அவர்களாம். அது மட்டும் இல்லாமல் யுவன், விபி இவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு மாமா முறை தான் வேணுமாம். ஆனால் சின்ன வயசுல இருந்து இவங்க எல்லாரையுமே அண்ணா அண்ணான்னு கூப்பிட்டு பழகிட்டாங்களாம். அதனால எந்த ஒரு அந்த ரிலேஷன்ஷிப்பும் இல்லாம தான் இவங்களுக்குள்ள இருந்திருக்கு. அது மட்டும் கிடையாதுங்க. யுவன், விபி எல்லாரும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அத்தை மகள் தான் விலாசினி. ஸோ விலாசினி பார்த்தீங்கன்னா மீடியாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் RJ ஆசினியா மாறிட்டாங்க. இவங்க வந்து என்னென்ன ஒர்க்லாம் மீடியாவில் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா RJ, VJ, சிங்கர், ஆக்டர், மேக்கப் ஆர்டிஸ்ட் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த அளவுக்கு இவங்களுக்குள்ள நிறைய திறமைகள் இருக்குங்க. ஸோ அதை தான் இப்போ அவங்களுடைய சீரியல் கெரியர் மூலயமா அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறாங்க. இருந்தாலும் இவங்களுக்குள்ள இருக்கிற இந்த ஏக்கம் என்னன்னா இவ்வளோ நல்ல குரல் வளம் வச்சிருக்காங்க. இவங்களுக்கு தனித்துவமான ஒரு படத்தில் ஒரு பாடலை கொடுக்கறதே இல்லை. அதுவும் இவனா இருக்கட்டும், பிபியா இருக்கட்டும், இளையராஜா அவர்களா இருக்கட்டும், கார்த்திக் ராஜா அவர்களா இருக்கட்டும், இப்படி இவ்வளோ ஜாமான்கள் அவங்களுடைய வீட்லேயே இருக்காங்க. ஆனால் இவங்களுக்குன்னு தனியாக ஒரு சிங்கிள் சாங் கூட கொடுக்கல அப்படின்றது ஒரு நிசப்தமான உண்மை தான் சொல்ல முடியும். இப்போ வரைக்கும் இவங்களுக்குள்ள அந்த ஏக்கம் இருக்க தான் செய்யுது. அதனால தான் அவங்களுடைய பாடல்களே எடுத்து நிறைய கவர் சாங்ஸ்லாம் இவங்க பாடி அவங்களுடைய இன்ஸ்டா பேஜில் போஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இவங்களுடைய ஸ்டோரி எடுக்கும் போது சின்ன வயசுலேருந்து பார்ன் வித் சில்வர் ஸ்பூன் அப்படின்னு தான் சொல்ல முடியும். அந்த அளவுக்கு இவங்களை வந்து தாங்கியிருக்காங்க. ஒரு 7 வயசு வரைக்கும் இவங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்குது, நம்ம அப்பா எப்படி, நம்ம அம்மா இவ்வளோ கஷ்டப்படுறாங்களா, இது போல எதுவுமே தெரியாத வளர்ந்த ஒரு குழந்தையா தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வருது. அது எந்த இன்சிடென்ட் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் இவங்களுடைய அம்மா ஒரு ஆஃபீஸர் காலில் விழுந்து ரொம்பவே கெஞ்சினாங்களாம். எனக்கு கொஞ்சம் பணம் தேவை கொடுங்க அப்படின்னு கேட்டாங்களாம். இவங்க அந்த ஆஃபீஸ் வெளியே தான் இருந்தாங்களாம். அதை பார்த்துட்டு இவ்வளோ பண கஷ்டத்துலையா நம்ம இருக்கோம், அம்மா நம்மளை எதுவுமே தெரியாமல் வளர்த்துருக்காங்களே, அப்பா என்ன பண்ணுறாரு, இது போல் அப்போ தான் அவங்களுக்குள்ள திங்கிங் வந்திருக்கு. அப்போ தான் தெரிய வந்திருக்கு அவங்க அப்பா எப்போவுமே வந்து ஃபுல்லாக ஒரு ட்ரிங்க் மேனாகவே இருந்திருக்காரு. அவங்க அம்மாவை செம்மடி அடிச்சிருக்காரு. அவங்க அம்மாவை அவங்க அப்பா பண்ணாத கொடுமைகளே இல்லையாம். ஆனால் பொண்ணுக்கு நல்ல அப்பாவாக தான் இருந்திருக்காரு அப்படின்றத அவங்களே சொல்லியிருக்காங்க. அதாவது இவங்களை எதுவுமே பண்ணுறதில்ல, ஆனால் அவர் வேலைக்கே போகிறதில்ல, அம்மாவை இது போல் டார்ச்சர்லாம் பண்ணுறதை பார்த்து அவங்க ரொம்பவே மனசளவில் ரொம்பவே பாதிப்படைஞ்சிருக்காங்க. இதிலிருந்து பணத்தேவை தான் நமக்கு முக்கியம் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டாங்க. என்னதான் இவ்வளோ பெரிய குடும்பத்தை சார்ந்து இவங்க இருந்திருந்தா கூட ராணி மாதிரி இருந்த தன்னுடைய அம்மா இப்படி பணத்துக்காக கஷ்டப்படுறதை பார்க்கும்போது ரொம்பவே அழுத்தத்தில் போயிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரிலேட்டிவ்ஸ் கூட யாருமே ஹெல்ப் பண்ண முன் வரலையா. ஏன் அப்படின்னா இவங்க இவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு தெரிஞ்சும் இதை பற்றி யாருமே வந்து ஒரு வாரத்து கூட பேசாத காரணத்தினால இவங்களும் அவங்க கிட்ட போயிட்டு டீப்பாக இப்படியாச்சு அப்படியாச்சுன்னு எதுவுமே வெளிப்படுத்திக்க மாட்டாங்களாம். எப்பவுமே ஒரு ஜாலி பர்சன் மாதிரி தான் இவங்க இருப்பாங்களாம். ஆனால் உள்ளுக்குள்ள அவ்வளோ வலி வேதனைகளும் இவங்களுக்குள்ள இருந்திருக்கு. அங்கேருந்து தான் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, நம்ம வந்து அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட் மட்டும்தான் இவங்களுக்குள்ள இருந்திருக்கு. பார்ட் டைமில் வேலை வந்து போகலான்னு ஆசைப்படுறாங்க.
அப்படிதான் இவங்க ஆர்ஜே ஆகணுன்ற ஆசை வருது. ஆர்ஜே போகலாம், ரேடியோனா எப்படி இருக்கும், நம்மள தான் எல்லாரும் வாயாடின்னு சொல்கிறாங்களே, நம்ம ட்ரை பண்ணி தான் பார்ப்போமே அப்படின்ட்டு இவங்களும் ட்ரை பண்ணுறாங்க. ட்ரை பண்ணும்போது பார்ட் டைமில் வேலையும் கிடைக்குது. இவங்களுக்கு ஸ்டைஃபன் ஒரு 8000 ரூபாய் கிடைக்குதுங்க. அந்த 8000 ரூபாய் எடுத்துகிட்டு வந்தாங்க அம்மா கையில் கொடுக்கும்போது அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்களாம். அது மட்டும் இல்லாமல் என்ன நடந்திருக்குன்னா, இவங்களுக்கு வந்து ஒருவேளை சாப்பாடு கூட இல்லாமல் இவங்க கையில் பஸ் பார்க் கொடுக்கணும். அதாவது 2 பஸ் மாறி தான் இந்த ஆர்ஜே ஒர்க்கை பார்ட் டைமில் பார்த்துருக்காங்க. அப்போது இவங்களுக்கு வந்து சேலரிலாம் எதுவுமே கிடையாதாம். அந்த விஷயம் வீட்டுக்கும் தெரியாதாம்மா, அவங்க அம்மாவுக்கும் தெரியாமல் தான் இவங்க வேலைக்கு போயிருக்காங்க. அதனால் அம்மா கொடுக்குற பணத்தை சாப்பாடு கேன்டீனுக்குலாம் யூஸ் பண்ணாமல் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து அவங்க கொடுக்குற அந்த சாப்பாட்டை மட்டும் சாப்பிட்டுட்டு, இல்லைனா கிடைச்சதுன்னா சாப்பிடுவாங்களாம், இல்லைன்னா பட்னியாக கூட இருப்பாங்களாம். அந்த மாதிரி ரொம்பவே ஒரு கஷ்டமான சூழ்நிலையில தான் இவங்க வளர்ந்துருக்காங்க. இவங்க கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு அப்புறமா தான் இவங்க அப்பா அம்மாவுக்கு பிறந்திருக்காங்க. அதனாலேயே இவங்களை வந்து அவ்வளோ கொண்டாடின குடும்பம் இவ்வளோ அழுத்தத்துக்கு உள்ளாக்குற வகையில் மாற்றிட்டுச்சு அப்படின்ற ஒரு வருத்தம் இவங்களுக்குள்ளே இருக்குது. இவ்வளோ கஷ்டங்களை கடவுள் கொடுக்குறாருன்னா கண்டிப்பாக ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணமும் இவங்களுக்குள்ளே இருந்திருக்கு. அந்த ஃப்யூச்சர் எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஆர்ஜேவா ஃபுல் டைம் வேலைக்கு சேர்றாங்க. அப்படி வேலைக்கு சேரும் போது தான் இவங்களுக்கு ஒரு பர்சன் அறிமுகமாகறாரு. கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்குறாரு. இந்த விஷயத்த அவங்க வீட்டில் போய் சொல்கிறாங்க. சரி, திருமணத்துக்கு அப்புறமா லைஃப் நல்லா இருக்கும் நினச்சி அந்த திருமண வாழ்க்கைக்குள்ளே இணைகிறாங்க. அப்படி நுழைஞ்சு 3 மாசத்துல அந்த நபரை பற்றி முழு விவரமும் தெரியுது. இவங்க கிட்ட வேலைக்கு போகிறேன், இந்த பண்ணுறேன், அதை பண்ணுறேன்னு சொன்ன பர்சன் இதுக்கு எல்லாத்துக்கும் ஆப்போசிட்டாக, அதாவது இந்த ஏதோ காலேஜ் பிஸ்னஸ்ன்றது, அந்த பிஸ்னஸ் இந்த பிஸ்னஸ்ன்ட்டு நிறைய பேர் நைட்டு 2 மணி ஆனாலும் வீட்டுக்கு அதுவும் வந்து தட்டுவாங்களாம். உங்கள் கணவர் இந்த இடத்துல சண்டை போட்டுட்ருக்காரு, அங்கே போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. இது போல் நிறைய விஷயங்கள் இவங்களுக்குள்ளே வருது. கல்யாணத்துக்கு முன்தா அப்படின்னா கல்யாணத்துக்கு பின்னும் இப்படி இருந்தால் எப்படின்றத அவங்க அம்மா கிட்ட சொல்லாமல் இவங்க வந்து வருத்தத்துக்குள்ளேயே இருந்திருக்காங்க. அந்த மன அழுத்தத்துக்குள்ளேயே இருந்திருக்காங்க. ஒரு பாயிண்ட்ல அவருக்கு இன்னொரு அஃபேர் இருக்கிறது தெரிய வருது. இவருக்கு வந்து குழந்தைலாம் வந்து பிடிக்கவே பிடிக்காதாம். குழந்தையே பிறக்கக்கூடாது அப்படிலாம் சொல்லி இவங்களுக்கு உருவான 2 குழந்தைங்களும் இல்லாமல் ஆக்கிட்டாராம் அவங்களுடைய கணவர். இந்த விஷயத்த அவங்களே ஒரு இன்டர்வியூல ரொம்பவே எமோஷனலாக சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படியெல்லாம் தான் அவங்க அந்த ஒரு மோசமான நரக வாழ்க்கையை வாழ்ந்திருக்காங்கன்னு சொல்ல முடியும் ஆஃப்டர் மேரேஜ். ஆனால் இவங்க வந்து இவ்வளோ மன அழுத்தத்தில் இருக்காங்கன்ற விஷயம் அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாது. இருந்தாலும் இந்த மாப்பிள்ளை வந்து போலீஸ் ஸ்டேஷன் போகிறது வர்றது, பொண்ணு தான் தனியாக போய் ஹேண்டில் பண்ணுறது, இதெல்லாம் மட்டும் தெரிஞ்சிருக்கு. ஏன் நீ இப்படி போகிற, விட்டுட்டு வந்துடு அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது தான் இல்லை அவருக்கு இன்னொரு சான்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லிகிட்டே இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு இந்த அஃபேர் இருக்க விஷயம்லாம் தெரிஞ்சு ரொம்பவே மனசளவில் திரும்பவும் பாதிக்கப்பட்டு ஒரு தெளிவான முடிவு, இதுக்கப்புறம் இந்த டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப் நமக்கு தேவையில்லை, விட்டு போயிடலாம், அவருக்கே நம்ம மேலே விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு அதுலேருந்து விட்டு வராங்க. அதுக்கப்புறம் தான் இவங்க வந்து ஆர்ஜேல இருக்கும் போதே ஒரு ஃப்ரெண்டு மூலிமா மேக்கப் கற்றுக்குறாங்க. பிரைட்ஸ்க்கெல்லாம் மேக்கப் போடுறாங்க. அது மூலிமா தான் இவங்களுக்கு சீரியல் வாய்ப்பு கிடைக்குது. அந்த வகையில் நிறைய சீரியல்ஸ் பண்ணிட்டாங்க. அதில் பாவம் கணேசனாக இருக்கட்டும், இப்போ இந்த சீரியல் அதாவது PS2 இருக்கட்டும், ஜி தமிழையும் சீரியல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுடைய வாய்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே மெல்டிங்கான வாய்ஸ் தான் சொல்ல முடியும். டெய்லி ஃபோனில் இவங்களுடைய வாய்ஸை கண்டிப்பாக ஒன் டைம் ஆச்சு கேட்காம நம்ம இருக்க மாட்டோம். அந்த மாதிரி காலர் டியூன்ஸ்லேயும் இவங்களுடைய வாய்ஸ் தான் இருக்குது. ஆக்ட்ரஸ் ஸ்ரீதிவ்யா, ரெஜினா, இது போல் நிறைய ஆக்ட்ரஸ்க்கு இவங்க வாய்ஸ் டப்பிங் கொடுத்துருக்காங்க. ஸோ டப்பிங் ஆர்டிஸ்டாகவும் இருக்காங்க. இப்போது வந்து எந்த அளவுக்கு பணத்துக்கு கஷ்டப்பட்டாங்களோ ஆரம்ப காலகட்டத்தில், இப்போ அது எல்லாத்தையுமே இவங்க ஒரு பாசிட்டிவ் வேல மாற்றி இவங்க மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற வகையில் இப்போ அவங்களுடைய கெரியரை சூஸ் பண்ணி நல்ல பாசிட்டிவான வேலை போயிட்டுருக்காங்க. ஸோ பெண்கள் கண்டிப்பாக யாராவது ஒருத்தவங்க இந்த வீடியோ, அதாவது ஒரு டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க கூட யாராவது இந்த வீடியோ பார்த்துக்கலாம். அவங்க எல்லாருக்குமே இவங்களுடைய இந்த ஸ்டோரி பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லலாம். அந்த ரிலேஷன்ஷிப்புக்குள்ளேயே போட்டு இல்லை விட்டு போயிட்டா ஊர் என்ன சொல்ல, உலகம் என்ன சொல்லும் அப்படின்னு இல்லாமல் அதை விட்டு வெளியே வந்து ஒரு பாசிட்டிவான வேலை தன்னுடைய லைஃப்பை லீட் பண்ணாங்கன்னா அவங்களுடைய லைஃப்லேயும் ஒரு பிரகாசமான ஒரு ஒளி வரும். அந்த ஒளி பார்த்திங்கன்னா யாரெல்லாம் இவங்களை தப்பாக பேசினாங்களோ அவங்க எல்லாருமே அவங்கள இப்படியாவான்னு எனக்கு தெரியும், அப்படியாவா தெரியும்ன்ட்டு எல்லாருமே அவங்கள வாழ்த்துவாங்க. ஸோ இவங்கள உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு, இவங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து பயோகிராஃபிலாம் பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.